கடகராசி ஆயில்ய நட்சத்திரம். இந்த ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு சனி வக்ர பயிற்சி எப்படி இருக்கும்? ராசிக்கு 9ஆம் இடத்துல வக்ரமாகிறார். ராசிக்கு 7ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர், 8ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் இந்த சனி பகவான் 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் வக்ரமாகக்கூடிய காலம். இது எந்த நட்சத்திரத்தில் வக்ரமாகிறார்னாக்கா, ரேவதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலிருந்து உத்திரட்டாதி நட்சத்திரம் 2ஆம் பாதம் வரைக்கும். ரேவதி நட்சத்திரம் விரையாதிபதின்னு சொல்லக்கூடிய 3ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய புதனுடைய நட்சத்திரம். இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் அவயோகம் செய்யக்கூடிய கிரகம் இந்த புதன். அந்த நட்சத்திரத்தில் வக்ரமாகிறார். அதே மாதிரி உத்திரட்டாதிக்கும் அந்த பின்னோக்கி வரும்போது உத்திரட்டாதியை டச் பண்ணுவார். இப்போ உத்திரட்டாதி அப்படிங்கிறது 7ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய 8ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சனியுடைய நட்சத்திரம். சனி பகவான் அவர் தான் அந்த 9ஆம் இடத்துல வக்ரமாகிறார். இந்த வக்ர காலங்கள் 4.5 மாதம், கிட்டத்தட்ட 138 நாட்கள். இது நல்ல பலன்களை கொடுக்குமா கடகராசிக்கு, ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு? ஏற்கனவே ரொம்ப கஷ்டப்பட்டு அடி மேலே அடி, சொல்ல முடியாத துயரங்களில் மனசு லெவலில் பாதித்து அந்த லெவலில் கஷ்டத்தை அனுபவிச்சிருக்காங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு நல்லது நடக்குமா? ஏன்னா அஷ்டம சனி விடுதலையான பிறகு நல்லது நடக்கும் அப்படின்ட்டு வெயிட் பண்ணவங்களுக்கு நிறைய பேருக்கு நடந்திருக்கு, நிறைய பேருக்கு இன்னும் நடக்கலை. அது என்ன காரணம் அப்படின்னாக்கா, சுயஜாதக தசாபுத்தி. இப்போ 9ஆம் இடத்துல சனி வக்ரமாகிறார். இப்போ 8ஆம் இடத்தோட பலன்களை கொடுக்குமா, அதாவது அஷ்டம சனியோட தாக்கம் இருக்குமா அப்படின்ட்டு ஒரு சில பேர் கேள்வி கேட்குறாங்க. அப்படியெல்லாம் இருக்காது. 2025 இந்த சனி பகவான் வக்ரமாகும்போது அது கும்பராசியை டச் பண்ணார். கும்பராசிக்கு வந்துட்டு போன மாதிரி ஒரு அந்த பாதிப்பு கொடுத்தது. இப்போது மீனராசியில் தான் வக்ரமாகிறார். மீனராசிக்குள்ளே இருக்கிறார். அப்போ 8ஆம் இடத்தோட பலன்கள்லாம் கொடுக்காது, அஷ்டம சனியோட தாக்கமெல்லாம் இருக்காது. பாக்கியாதிபதின்னு சொல்லக்கூடிய குருவுடைய வீட்டில் குரு பார்வை வாங்கி நிற்கிறதுனால அப்போ அந்த வக்ர காலம் அப்படிங்கிறது பெரிய தீய பலன்களை கொடுக்காது, பெரிய கஷ்டமான பலன்களை கொடுக்காது. ஏன்னா முயற்சி ஸ்தானாதிபதியோட நட்சத்திரத்தில் வக்ரமாகக்கூடிய காலத்தில் நீங்கள் ஒரு சில விஷயங்களுக்காக முயற்சி பண்ணியிருப்பீங்க. அந்த முயற்சிகள் கொஞ்சம் தடையை கொடுக்கலாம். அது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு வேலைக்காக முயற்சி பண்ணியிருப்பீங்க, வேலை மாற்றத்துக்காக எதிர்பார்த்துட்ருப்பீங்க, ஒரு ப்ரொமோஷனுக்காக எதிர்பார்த்துட்ருக்கலாம், ஒரு தொழில் வளர்ச்சிக்காக எதிர்பார்த்துட்ருக்கலாம். இவ்வளோ எதிர்பார்த்து முயற்சி பண்ணும்போது என்ன இவ்வளோ தடையாக இருக்குது, என்ன இவ்வளோ போராட்டமாக இருக்குது அப்படின்லாம் ஃபீல் பண்ண வைக்கும். ஆனால் கடைசியில் வெற்றி வாய்ப்புகளை கொடுத்துரும், சக்ஸஸ் ஆகிடும். அது மாதிரி தான் 7ஆம் அதிபதி 8ஆம் அதிபதியாக இருந்தாலும், சனி பாதகாதிபதியாக இருந்தாலும், அந்த நட்சத்திரத்தில் வக்ரமாகக்கூடிய கிரகமாக இருந்தாலும் பெரிய கஷ்டங்களை கொடுக்காது. இது யாராருக்கெல்லாம் கஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னா, சனி நகரக்கூடிய இடம் இருக்குது இல்லையா, மீனராசியில். மீனராசியில் ஒரு சில பேருக்கு 3-4 கிரகங்கள் இருக்கும், இல்லை புதன் இருக்கலாம். ஏன்னா அந்த நட்சத்திரத்தில் தான் சனி வக்ரமாகிறார். ஒன்று புதன் இருக்கலாம், இல்லை சூரியன் இருக்கலாம், சுக்கிரன் கூட இருக்கலாம். இந்த முக்கூட்டு கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன், புதன், சுக்கிரன்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றா ரவுண்ட் அச்சின்னே இருப்பாங்க. அவங்கெல்லாம் கூட அங்கே இருக்கலாம் சனி நகரக்கூடிய இடத்துல. ஏன்னா சனி பகவானுக்கு அது பகை கிரகம். சுக்கிரன் புதன் இல்லை, ஏன்னா சுக்கிரன் உச்சமாயிடுவார். இந்த ராசிக்கு பகை கிரகம், இந்த ராசிக்கு நன்மை செய்யாத கிரகம் சுக்கிரன். இன்னொன்று புதனும் இந்த ராசிக்கு பகை கிரகம், அங்கே நீசமாயிடுவார். இது மாதிரி நிறைய காரகத்துவம் இருக்காங்க. அந்த இடத்துல இந்த கிரகங்கள் இருந்தால், அப்படி இல்லை வேறு லக்கணமாக இருந்தால், அந்த லக்கணத்துக்கு 4ஆம் அதிபதி இல்லைனா 10ஆம் அதிபதி இருந்தால், அவயோகம் செய்யக்கூடிய கிரகம் இருந்தால் அந்த மீனராசியில். இன்னொன்று சனி பார்க்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னாக்கா 3, 7, 10. இந்த 3 இடங்களில் இது மாதிரி இந்த முக்கூட்டு கிரகங்களோ இல்லை வக்கர கிரகங்களோ ஏதாவது இருந்துச்சுனாக்கா அந்த காரகத்துவம் பாதிக்கப்படுமே தவிர எல்லாருக்குமே இருந்துருன்னு சொல்ல முடியாது இல்லையா ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு. மற்ற இடங்களில் எந்த இடத்துல இந்த வக்கரமாகக்கூடிய நட்சத்திராதிபதி இருந்தால் கூட உங்களுக்கு பெரிய ப்ராப்ளத்தை கொடுக்காது. சனி நகரக்கூடிய இடம், இன்னொன்று சனி பார்க்கக்கூடிய இடம். இந்த இடத்துல அந்த கிரகங்கள் ஏதாவது வக்கர கிரகங்கள் எந்த கிரகமாக இருந்தாலும் சரி, அந்த கிரகம் வக்கரமாக இருந்துச்சுன்னா, பொதுவாகவே வக்கர கிரகம்ன்றது ராகு கேது, இவங்க இருந்தால் கூட நிறைய ப்ராப்ளத்தை கொடுக்கும். ப்ராப்ளம் மீன்ஸ் என்னன்னாக்கா, அது என்ன காரகத்துவமோ உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து வேறு ஒரு லக்கணமாக இருந்தால் அந்த லக்கணத்துக்கு என்ன ஆதிபத்தியத்துக்கு வரார் அந்த கிரகங்கள்.
அது சம்மந்தமாக தான் ப்ராப்ளம் வரும். என்ன ஒன்று வேலை கொஞ்சம் சிக்கலை கொடுக்கலாம், இல்லைனா பொருளாதார நெருக்கடி கொடுக்கலாம், ஒரு சில பேருக்கு வந்து மணி லாக் ஆகலாம். அது மாதிரி இது வந்து சுயஜாதக தசாபுத்தியை பொறுத்து இது ஓகே தான். என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்கா, குரு பார்வை அங்கே இருக்கிறதுனால எந்த கிரகம் இருந்தாலும் சரி பெரிய பாதிப்புகளை கொடுக்காது. இந்த சனி வகர காலங்களில் நல்ல ஒரு மாற்றங்களையே இந்த ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் எதிர்பார்க்கலாம். இப்போ தசாபுத்தி ரீதியாக பார்த்தோம்னால் இந்த ஆயில்ய நட்சத்திரம் அப்படிங்கிறது புதனுடைய நட்சத்திரம். இது தசா காலங்கள் வந்து 17 வருடம். இப்போ என்னோட கணக்குப்படி நான் 10 வருடம் நான் எடுத்துக்கிறேன். இன்னொன்று 22-25 வயசுக்குள்ள பொதுவாக ஒரு பலனை சொல்லிவிட்டு அதன் பிறகு வரக்கூடிய ஒவ்வொரு தசைக்கும் நீங்கள் எந்த பாதத்தில் இருந்தால் என்ன வயசுக்கு என்ன தசா நடக்கும் அப்படிங்கிறது விரிவாக சொல்கிறேன். முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து 15 வருடங்கள் தசாபுத்தி இருப்புகள் இருக்குன்னு வச்சிங்களேன். 15+7 அப்படின்னாக்கா கேது வந்து 22 வயசு வரைக்கும் வந்துடும். இப்போ முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 22 வயசு வரைக்கும் கேது. இப்போ சென்டர் பகுதி என்னோட கணக்குப்படி பார்த்தீங்கன்னாக்கா 17 வயசு வரைக்கும் வரும். இப்போ 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 8-9ஓட அந்த கேது தசை அப்படிங்கிறது முடிவுக்கு வந்துடும். 22 வயசுக்குள்ளே சுக்கிரதசை கூட ஒரு சில பேருக்கு வரலாம். இப்போ 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு சுக்கிரதசை வரும். இப்போ சுக்கிரதசையாக இருந்தாலும் சரி, இல்லை கேது தசையாக இருந்தாலும் சரி, இப்போ சனி வக்கர காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு பெரிய பாதிப்புகளை கொடுக்காது. படிப்பு நல்லாயிருக்கும், படிப்பு சார்ந்து நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இந்த டைமில். ஏன்னா குரு பார்வை இருக்குது. நான் சொன்ன மாதிரி அந்த சனி நகரக்கூடிய இடம், சனி பார்க்கக்கூடிய இடத்துல அந்த பகை கிரகங்கள் இருந்தால் ஒரு சில பேருக்கு மட்டும்தான் இருக்கும், ரொம்ப எல்லாருக்குமே இருக்காது. இவங்களுக்கெல்லாம் வந்து லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும், மனசு சார்ந்த பிரச்சனைகள். ஒரு சில பேருக்கு வந்து லவ் எல்லாம் பிரேக்கப் ஆகிறது. இன்னொன்று வந்து படிப்புலேருந்து கொஞ்சம் விலகி நிற்கிறது. அதாவது படிப்பில் கொஞ்சம் நீங்கள் எதிர்பார்த்த லெவலுக்கு இருக்காது, வெற்றி வாய்ப்புகளை கொடுக்காது. எல்லாருக்குமே லவ்னு சொல்ல முடியாது. லவ்ங்கிறதே என்னை பொறுத்த வரைக்கும் அது கெட்ட நேரம் தான் சொல்லுவேன், ஏன்னா பேட் டைம் தான் சொல்லுவேன். இதெல்லாம் வந்து ரொம்ப மோசமாக பாதிக்கப்பட்ட தசைகளுக்கு மட்டும்தான் இது மாதிரியான விஷயங்கள்லாம் வரும். இது வந்து அந்த பேட் டைமாலாம் வரும். இது வந்து என்னென்னாக்கா, உங்களுக்கு இந்த ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு பொதுவாக சொல்கிறது என்னென்னா, ஆயில்ய நட்சத்திர குழந்தைகள் அப்படின்னாவே உங்கள் வீட்டில் ஆயில்ய நட்சத்திரத்தில் ஒருத்தர் இருக்காங்களா, இப்போ படிச்சுட்டு இருக்காங்களா, நல்லபடியாக படிக்க வச்சுருங்க. 25 வயசு வரைக்கும் எப்படியாவது கடன் வாங்கி ஏதோ ஒரு வகையில் படிக்க வச்சுருங்க. படிப்புங்கிறது வேணும். ஏன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய தசைகள் வந்து இவங்களுக்கு கஷ்டமான தசைகள். அதாவது சுக்கிர தசை, அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா சூரியன் சந்திரன்லாம் வந்து நல்ல அமைப்பில் உட்காந்துருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா சின்ன சின்ன தசைகள், சுக்கிர தசை தவிர்த்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே சின்ன சின்ன தசைகள். 6 வருஷம், 10 வருஷம், 7 வருஷம் இது மாதிரி தான் வரும். அப்போ அவயோக தசைகள் ஒன்று மறைவு ஸ்தானத்தில் இருக்கோ, இல்லை நீசமாயிடும். இது மாதிரி நிறைய பேர் வந்து கஷ்டப்படுறதுக்கு உண்டான காரணம் அதுதான். அப்போ ஆயில்ய நட்சத்திரம் அப்படின்னாவே பயப்பட தேவையில்லை. ஆயில்ய நட்சத்திரம் மாதிரி வந்து ஒரு நல்ல நட்சத்திரம் எதுவுமே கிடையாது. ஏன்னா புதனோட நட்சத்திரம் ஆயிலும் கேட்டை ரேவதிலாம் பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ இலகிய மனசு. எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படின்னு தெரியாமல் செஞ்சுருவாங்க. நிறைய அன்புக்காக இயங்கக்கூடியவர்கள். அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னாக்கா பழகினா தெரியும் உங்களுக்கு. நல்ல ஒரு நட்சத்திரம் தான். ஆயிலினாவே பயப்படுறாங்க, மாமியாருக்கு ஆகாது, மாமனாருக்கு ஆகாது. இதெல்லாம் வந்து கட்டுக்கதை என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. ஒரு காலத்தில் இருந்தது, இப்போல்லாம் கிடையாது. இப்போ வந்து விஞ்ஞான வளர்ச்சி உள்ள காலம். இப்போ வந்து படிப்பு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்கள் வந்து எந்த அளவுக்கு படிக்கணுமோ இந்த 22 வயசுக்குள்ளே, இல்லை 25 வயசுக்குள்ளே, நீங்கள் எவ்வளோ வயசில் இருந்தாலும் சரி படிப்புங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ கேது தசையை சொல்லிட்டேன், படிக்கிற காலகட்டத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ அடுத்தது சுக்கிர தசை. சுக்கிரன் முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 22 வயசுலேருந்து 42 வயசு வரைக்கும், 2ஆம் பாதம் இல்லைனா 3ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 17 to 37, 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 8 வயசுலேருந்து 28 வயசு வரைக்கும், 30 வயசு வரைக்கும் கூட ஒரு சில பேருக்கு வரலாம். இந்த சுக்கிரதசை இப்போ 28-30 வயசுக்குள்ளே முடியுதுன்னா பரவாயில்ல. இதெல்லாம் வந்து ஒரு பெரிய கஷ்டத்தை கொடுக்காது. இவங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு நல்லாயிருக்கும். இப்போ 28 வயசுக்குள்ளே, அதாவது 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு, இப்போ பொருளாதாரம் எல்லாமே நல்லாயிருக்கும், பெரிய கஷ்டங்களை கொடுக்காது. திருமணத்துக்கு முயற்சி பண்ணால் கூட திருமணம் சக்ஸஸ் ஆகும். ஏன்னா திருமணம் சார்ந்த நிறைய பேர் வந்து இப்போ முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை முயற்சி பண்ணக்கூடியவர்களுக்கு வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை சக்ஸஸ் ஆகும் இப்போது இந்த டைம். இப்போ 22 வயசுக்கு மேலே 42 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு, மெயினாக 22 to 25 இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வேலை மாற்றம். சுக்கிரதை ஸ்டார்ட் ஆகி ஒரு 2 வருஷம் 3 வருஷம் தான் ஆகுது அப்படின்னாக்கா, இப்போ சனி வகர காலத்தில் நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும். வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை அது மாதிரி, இல்லை இங்கே இருந்தால் கூட சரி, நல்ல ஒரு டிஜிட்டல் சேலரியில் வேலை வாய்ப்பு இது மாதிரி சுக்கிரதசை கொடுக்கும். ஏன்னா 4ஆம் அதிபதியில் கன்ஃபார்மாக ஒரு தசை ஆரம்பித்த உடனே 3 வருஷத்துக்குள்ளே ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்பில் உட்கார வைக்காங்கல்ல, நல்ல ஒரு குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வேலை வாய்ப்பு. ஏன்னா ஜென்ம ராசியில் குரு இருக்கிறார். ஒரு சில மன உளைச்சல்கள் உண்டு. நான் சொன்ன மாதிரி அந்த சனி இருக்கிற இடத்துல, அந்த சனி பார்க்கக்கூடிய இடத்துல மட்டுமே இந்த சுக்கிரன் இருந்தால், இப்போ இது மாதிரி முயற்சி பண்ணி கிடைக்காதுன்னு நினைப்போம்.
கிடைக்காது, இது அவ்வளோதான் அப்படின்ட்டு வேற ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணும்போது அந்த வேலை கிடச்சிரும், சக்ஸஸ் ஆகிடும். அது மாதிரி ரொம்ப போராடி ஒரு வேலையை கொடுக்கும். அதுதான் இந்த சனி பார்க்கக்கூடிய இடத்துலேருந்து இந்த சுக்கிர பகவான் தசை நடத்தினா வேறு எங்கேருந்து தசை பண்ணாலும் சரி அவ்வளோலாம் பாதிப்புகளை கொடுக்காது. உங்களுக்கு வந்து பொருளாதார தடை இருந்துச்சுனாக்கா அதெல்லாம் விலகும். ஏதாவது பணம் வரணும் அப்படின்னாலும் சரி, இல்லை வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, அது மாதிரி நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும் இந்த டைம். இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா தொழிலில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக பண்ணணும். ஏன்னா தொழில் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி சுய ஜாதகத்தில் உட்காந்துருக்குன்னு சொல்ல முடியாது, 10ஆம் இடத்துல என்ன கிரகம் இருக்குன்னு சொல்ல முடியாது, 4ஆம் இடத்துல என்ன கிரகம் இருக்குன்னு சொல்ல முடியாது. தொழில் செய்கிறவங்க கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். ஷேர் மார்க்கெட்டில் தயவு செஞ்சு போகாதீங்க சுக்கிரதசையில் இருக்கிறவங்களுக்கு. ஏன்னா சுக்கிரதசை அப்படின்னாக்கா கோடி கோடியாக கொட்டி கொடுக்கும், அது வந்து கோடீஸ்வரன் ஆக்கிடும் அப்படின்னு நினைக்காதீங்க. சுக்கிரதசை மாதிரி மட்டமாக படுக்க வச்சாலும் நான் பார்த்துருக்கேன், நான் நிறைய பேர் பார்த்துருக்குறேன். ரொம்ப மோசமாக பண்ணிவிடும் சுக்கிரன். கொடுத்தாப்புல கொடுத்து மொத்தத்தையும் பிடிக்கிட்டு போயிடும். அது மாதிரி பண்ணோம். வேலை கொடுத்துச்சா ஒரு எம்ப்ளாயாக இருக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு சுக்கிரதசையில் நல்லது. சுக்கிரதசையை முடிஞ்ச பிறகு நீங்கள் தொழில் ஆரம்பிக்கிறதோ அதெல்லாம் பண்ணலாம். இப்போ சுக்கிரதசை என்னன்னாக்கா ஒரு வேலையை கொடுத்துரும், அந்த வேலையில் வளர்ச்சி இல்லாமல் வச்சுன்னு இருக்கும், எதிர்ப்புகள் நிறைய இருக்கும் எப்படி பார்த்தாலும். ஆனால் சமாளிக்கக்கூடிய தன்மையும் உங்கள் ஜாதகத்திலே இருக்கும். எப்படி பார்த்தாலும் அந்த எதிர்ப்பு 6ஆம் இடம் கொஞ்சம் வலுவாக இருக்கும் உங்களுக்கு. 6ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு நல்ல கிரகம், இல்லை 6ஆம் இடத்துல வந்து ஒரு நல்ல கிரகம், அப்படி இல்லைனாக்கா பார்வை, அது ஏன்னா 6ஆம் அதிபதி குரு தானே, உங்களுக்கு நன்மை செஞ்சிருவார். எதிர்ப்புகள் எவ்வளோ வந்தாலும் சரி சமாளிக்கக்கூடிய தன்மை கொடுத்துரும். அதனால தான் இந்த சுக்கிரன் வந்து அந்த அளவுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துட்டு நிறைய நான் டிஜிட்டல் சேலரிலாம் பார்த்துருக்கேன், 2 லட்சம் 3 லட்சம் அது மாதிரி வாங்குறவங்களுக்கும் பார்த்துருக்கேன் சுக்கிரதசையில். ஆனால் எனக்கு தெரிஞ்சு சார் 15 வருஷமாக எனக்கு வளர்ச்சியே இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. 10 வருஷமாக அதே சம்பளத்தெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி வந்து 30,000 சம்பளமே பெரிய விஷயம் நம்ம நாட்டில். ஆனால் அந்த இடத்துல இருந்து வளர்ச்சிகள் இல்லாமல் இருக்கிறது இந்த சுக்கிரனோட காரகத்துவம். அது மாதிரி தான் வச்சுருக்கோம். ஒரு சில பேருக்கு வந்து அதே மாதிரி சுக்கிரன் வந்து முதல் 10 வருஷம் நல்லது பண்ணிச்சுனாக்கா பின்னாடி 10 வருஷம் இருக்குது பார்த்தீங்களா, அது கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும். இது மாதிரி நம்ம சனிக்கு எப்பவுமே சொல்லுவோம், சனி தசைக்கு முதல் 10 வருஷம் பின்னாடி 9 வருஷம். அது மாதிரி இப்போ சுக்கிரதசைக்கு முதல் 10 வருஷம் பின்னாடி 10 வருஷம் அப்படின்ட்டு அந்த சென்டர் பகுதியில் பிரிக்கும் இல்லையா, சனி புத்தி தான் பிரிக்கும். அதில் இருந்து இப்போ முதல் 10 வருஷத்தில் நல்லா இருக்கிறீங்க அப்படின்னா பின்னாடி அந்த 10 வருஷம் ரொம்ப உஷாராக இருக்கணும். அதெல்லாம் தொழிலெல்லாம் ஸ்டார்ட் பண்ணாமல் நீங்கள் எம்ப்ளாயாக இருக்கிறதே பெட்ரு. முதல் 10 வருஷம் கஷ்டத்தை கொடுக்குதுன்னா கன்ஃபார்மாக பின்னாடி 10 வருஷம் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அது வந்து மாற்று கருத்தே கிடையாது. ஒரு சில பேருக்கு வந்து 20 வருஷமாக நல்லாயிருக்கும். அது மாதிரியே உங்கள் சுய ஜாதகம் இருக்கணும். மெயின் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த வளர்ச்சி இல்லாமல் வச்சுருக்குமே தவிர ரொம்ப டவுன்லலாம் போகாது. இந்த சனி வக்கர காலத்தில் நான் சொன்ன மாதிரி அந்த இடத்துல மட்டும் சுக்கிரன் இருந்தால் மட்டும் கொஞ்சம் வேலை வாய்ப்புகளை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணலாம். 4ஆம் அதிபதியை சனி பார்க்குறாருனாக்கா இப்போ வேலை வாய்ப்பில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் கொடுத்துட்ருக்கும் சமீப காலமாக. அந்த வேலை வாய்ப்பு சொல்லக்கூடிய பிரச்சனைகள் இப்போ தீர்வுக்கு வரும். ஏன்னா குரு பார்வை இருக்குது அப்படின்றதுனால உங்களுக்கு வேலை வாய்ப்பில் நெருக்கடி மாற்றங்கள் எதனா எதிர்பார்த்துனாக்கா உங்களுக்கு சிறப்பு. இன்னொன்று 7ஆம் அதிபதி 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய இந்த சனி பகவான் தான் சனி பகவானுடைய நட்சத்திரத்திலையும் வக்கரமாகிறார். 2 நட்சத்திரமும் உங்களுக்கு வந்து பாதகாதிபதி நட்சத்திரங்கள். அதாவது மீனராசியில் இருக்கக்கூடிய சனி வக்கரமாகக்கூடிய 2 நட்சத்திரமும் பாதகாதிபதி நட்சத்திரம். அப்போது குடும்ப வாழ்க்கையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வந்துச்சுனாக்கா அதில் கொஞ்சம் பிரிவுகளை கொடுக்கலாம். ஒரு சில பேருக்கு அது சுய ஜாதகத்தை பொறுத்து, எல்லாருக்குமே நான் நெகட்டிவாக சொல்லலை. கருத்து வேறுபாடுகள் வருது அப்படின்னாக்கா தாழ்ந்து போகிறது நல்லது. நீங்கள் கணவராக இருந்தால் நீங்கள் வந்து மனைவிக்கிட்ட விட்டு கொடுத்துட்டு போயிடுங்க, மனைவியாக இருந்தால் உங்கள் கணவர்கிட்ட விட்டு கொடுத்து போயிடுங்க. எதுவுமே அவங்களே ஜெயிச்சுட்டு போட்டோம் அப்படின்னு குடும்ப வாழ்க்கையில் ஒற்றுமையை நீங்கள் ஏற்படுத்திங்க. 7ஆம் அதிபதி 8ஆம் அதிபதினா சொல்லவே தேவையில்ல. சொந்த பந்தங்களையும் கொஞ்சம் நெருக்கடிகளை கொடுக்கும் இந்த காலம். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் பிரிவுகளை கொடுக்கும். நம்ம வார்த்தைகள் கவனமாக இருந்தோம்னாக்கா ஓகே, எதை செய்கிறோம் எதை செய்யக்கூடாது அப்படின்றத வந்து நம்ம முடிவு பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம வந்து ஒரு கோளாறில் நம்ம அதிகமாக வார்த்தைகளை விட்டுரும். அதை செய்கிறோம் இதை செய்கிறோம் செய்ய முடியாமல் போயிடும். அப்படி இல்லைனாக்கா யாருக்காவது வந்து பணம் கொடுக்கறது, அது மாதிரி முன்னின்று ஜாமீன் கையெழுத்து போடுறது, இதெல்லாம் வந்து ரொம்ப மோசமாக பண்ணி விட்டுரும். நீங்கள் எதை பண்ணாலும் சரி நெகட்டிவாக பண்ணணும். எதையுமே வந்து பண்ணாமல் இருக்கணுமா அப்படின்னாக்கா அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நடந்துக்குங்க. 4ஆம் அதிபதி 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் இருக்கா இல்லையா, இப்போ வந்து 11ஆம் இடத்தை தான் பார்க்குறார், லாபஸ்தானத்தை பார்க்குறார். நிறைய பேருக்கு வந்து தொழில் ரீதியாக கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுத்தது இல்லையா, அந்த பிரச்சனைகள் இப்போ சால்வ் ஆகும். உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையும் சொல்லிட்டேன், இன்னொன்று தொழில் வேலை வாய்ப்பு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டேன். சுக்கிரதசையில் வேலை சார்ந்து எதிர்பார்த்தனாக்கா நல்ல ஒரு மாற்றங்கள் இப்போ உண்டு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா சூரியன் சந்திரன் செவ்வாய் தசைகள், இந்த 3 தசைகளும் இந்த ராசிக்கு யோகாதிபதி தசைகள். இந்த 3 தசையும் ஒன்றா சொல்லிடுறேன், ஏன்னா ரிப்பீட்டட் வார்த்தை வரக்கூடாதுன்றதுனால. இது எந்த வயசில் வரும் அப்படின்னாக்கா ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 42 to 65, சென்டர் பகுதி அதாவது 10ஓட தசாபுத்தி இருப்பு எடுத்தோம் இல்லையா 37 to 60 வயசு வரைக்கும், 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 28 to 51 வரைக்கும். இப்போ 28 வயசுக்கு மேலே
65 வயசு வரைக்கும் இந்த சூரிய சந்திர செவ்வாய் தசைகள் வருது. இது எப்படி வேணா இருக்கட்டும், யோகாதிபதி தசைகள். ஆனால் நான் கஷ்டப்பட்டிருக்கேன் அப்படின்னா 2018 நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பீங்க. உங்களுக்கு எந்த வயசில் இருக்கிறவங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படின்னாக்கா 49 வயசுலேருந்து ஒரு 55 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு. ஏன்னா அந்த வயசில் இருக்கிறவங்களுக்கு தான் சனி வீட்டில் ராகு இருந்தார். அதாவது 1969லேருந்து 1972 வரைக்கும் பிறந்தவங்களுக்கு இந்த சனி வீட்டில் ராகு இருந்தார். இன்னொன்று சூரியன் சந்திரன் வீட்டில் கேது இருந்தாப்புல. இந்த இடங்கள்லாம் இந்த சனி பார்த்துச்சு இல்லையா, 2018க்கு பிறகு நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருக்கும். மணி லாக் ஆகிருக்கும். இன்னொன்று தொழில் வளர்ச்சி இல்லாமல் இருக்கும். தொழிலில் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுத்துருக்கலாம். என்ன தசையாக இருந்தாலும் சரி. இப்போ யோகா தசைன்னு நான் சொல்லிட்டேன், ஆனால் யோகத்தை செய்யலைங்க, நிறைய கஷ்டத்தை கொடுத்துருக்கு. ஒரு பக்கம் நல்லது செஞ்சிருந்தா கூட ஒரு பக்கம் கஷ்டத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு நீங்கள் ஒரு சிலர் சொல்லலாம். அது காரணம் என்னன்னாக்கா 1969லேருந்து 72லேருந்து பிறந்தவங்களுக்கு இந்த ராகு சனியோட வீட்டில் இருந்தது. அந்த இடத்த அது கடந்து போனதுனால அங்கே இருக்கக்கூடிய காரகத்துவங்கள் நிறைய பாதிச்சிருக்கும். அதே மாதிரி 45 வயசுலேருந்து 48 வயசுக்குள்ள, அதாவது 1978லேருந்து 1981 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பிறந்திருக்கக்கூடியவர்களுக்கு இந்த கடகராசி ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய பேருக்கு பிரச்சனைகளை கொடுத்தது. இது ஏன்னாக்கா அந்த இடத்துல கேது இருந்தார், சனியோட வீட்டில் கேது இருந்தார். இப்போது கேது இருக்கும்போது இந்த சனி பகவான் கோச்சார ரீதியாக கடக்கும்போது நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்தது. நிறைய பேருக்கு மணி லாக்கு தான், பணம் லாக் ஆகிருக்கு. அங்கங்கே அப்படி அப்படியே லாக் ஆகி நிற்க, கொடுத்த பணம் வரல, வாங்கின பணத்தை கொடுக்க முடியல, கடன் பிரச்சனை, அது மாதிரி இது மாதிரியான ப்ராப்ளத்தை அந்த காலகட்டங்களில் கொடுத்தது. இது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ சனி வகர காலத்தில் உங்களுக்கு ரிலீஃப் ஆகும். அந்த கொடுத்த பணம் வர்றது, இது மாதிரி அது பணம்லாம் இப்போ சேரும், கடன் பிரச்சனைகள் தீரும். ஒரு சில பேருக்கு நோய் நொடி பிரச்சனைகள் கொடுத்துருக்கு, அதாவது மருத்துவ செலவுகள் கொடுத்துருக்கு. உங்களுக்கு இல்லைனா கூட உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அது மாதிரி கொடுத்துருக்கு. அதெல்லாம் பரவாயில்ல. இப்போ எல்லாமே ஒரு கிளியர் ஆகக்கூடிய தன்மை. ஏன்னா குரு பார்வை வச்சு தான் ஒரு சில பாசிட்டிவாக நம்ம சொல்லலாம். குரு பார்வை இல்லைனாக்கா கொஞ்சம் மோசமாக செய்யும். குரு பார்வை இருக்குது, அது சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த 3 தசைகளும் குடும்ப வாழ்க்கை, அதாவது 7ஆம் அதிபதி நட்சத்திரமும் விரையாதிபதி நட்சத்திரமும் இருக்கிறதுனால, அந்த நட்சத்திரத்தில் சனி பகவான் வக்கரமாகறதுனால குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடிக்கிறது நல்லது. இன்னொன்று தேவையில்லாத செலவெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிங்க. தேவையில்லாத செலவு, தேவையான செலவு எது வேணுமோ அதை பார்த்துங்க. எல்லாத்தையுமே நம்ம எடுத்து போட்டுக்கூடாது இல்லையா, அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அடுத்து ராகுதசை முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 65லேருந்து 83 84 வயசு வரைக்கும் ராகு 18 வருடங்கள். அதே மாதிரி சென்ட்ரு பகுதியில் இருக்கிறவங்களுக்கு, அதாவது 2ஆம் பாதம் இல்லைனா 3ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 60 வயசுலேருந்து 78 இல்லைனா 79 வயசு வரைக்கும் வரும். 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 51 வயசு இல்லைனா 52 வயசுலேருந்து 70 வயசு வரைக்கும் வரும். கிட்டத்தட்ட 51 வயசுக்கு மேலே தான் அந்த ராகு தசை அப்படிங்கிறது வருது. ஏன்னா 51 வயசு அப்படின்னாக்கா கரெக்டாக நான் சொன்ன மாதிரி 1969லேருந்து 72 பிறந்தவங்களுக்கு அந்த ராகு அப்படிங்கிறது சனியோட வீட்டில் இருக்குது. அது சனி தசை மாதிரி தான். டோட்டலாக பார்த்தீங்கன்னாக்கா நிறைய இப்போ 7ஆம் அதிபதியோட தசை மாதிரியும் 8ஆம் அதிபதி தசை மாதிரியும் நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருக்கும் அந்த காலகட்டம். அதாவது 50 வயசுலேருந்து 54 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு மட்டும் நிறைய பேருக்கு இந்த சனியோட பார்வை இந்த ராகு மேலே படும். அதனால் அங்கே இருக்கிறவங்களுக்கு நிறைய உடல்நல பிரச்சனைகள் வந்திருக்கலாம், இல்லை கடன் பிரச்சனை வந்திருக்கலாம். இது மாதிரியான பிரச்சனைகள் இப்போ சால்வ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நோய் நொடி பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, இப்போ வேலை வாய்ப்பு, தொழில், குடும்ப உறவுகளில் கொஞ்சம் நெருக்கடிகள் இருந்துச்சுன்னா இந்த ராகுதசையில் இருக்கிறவங்களுக்கு மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சனி வக்கரமாகக்கூடிய 138 நாட்கள், அதாவது 4.5 மாத காலத்துக்கு இந்த மீன ராசியில் சனி வக்கரமாகும் போது இந்த கடகராசியில் இருக்கக்கூடிய ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்களை குரு பார்வையில் இருக்கிறதுனால கிடைக்கும். நன்றி.